எபிசோட் 163. அட்டூரியன் கணிகைநாதனை பார்த்து, இன்னும் என்ன ஐயா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்து நம்ம ஏதாவது செஞ்சாதான் அந்த ஆதனை கொல்ல முடியும்யா என்று கூறினான். அதை பத்தி தான் அட்டூரியன் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஆதனை ரொம்ப தப்பா எடை போட்டுட்டோம். நம்ம நடத்தின சண்டையில நவயுகனை ஆதன் கொன்னப்பவே நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருக்கணும். அவன் வலிமை எப்படி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுன்னு தெரியல அட்டூரியன். நம்ம சண்டை போட்டி நடத்தி 1 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள இவன் எப்படி இத்தனை எக்ஸ்போர்ட்ஸை கொள்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கவனா இருக்கான்? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல அட்டூரியன், இது நேர்ல போய் பார்க்க வேண்டிய விஷயம் என்று கூறினார் தணிகைநாதன். இந்த வார்த்தைக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். இப்பவே நம்ம போறதுக்கான ஏற்பாட வேகமா செய்ய சொல்றேன்யா. நம்ம 2 பேரும் போய் அந்த ஆதன் அப்படி என்னதான் சக்தி வச்சிருக்கான்னு பார்த்துட்டு நான் களத்துல இறங்க வேண்டிய தேவை வந்தா அதையும் செய்ய தயாரா வர்றேன்யா. வாங்கய்யா கிளம்பலாம் என்று அட்டூரியன் கூறிவிட்டு தனது படை வீரன் ஒருவனை அழைத்து, நானும் ஐயாவும் அந்த பீமன் வம்சத்து சண்டை போட்டிக்கு போறோம். அதுக்கு தேவையான ஏற்பாட உடனே செய் போ என்று உத்தரவிட்டான். அப்போது தணிகைநாதன் அட்டூரியனை பார்த்து, கொஞ்சம் பொறுமையா இரு அட்டூரியன் என்று கூறிவிட்டு அந்த படை வீரனை பார்த்து, நான் மட்டும் போறதுக்கு ஒரு குதிரையை தயார் பண்ணு. அப்புறம் நான் போறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதாவது பீமன் வம்சத்து ஆளுங்க யாருக்கும் தெரிய வேண்டாம், புரிஞ்சதா என்று கூறினார். அந்த படைவீரனும் சரி என்று தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றான். அதை கேட்ட அட்டூரியன், ஐயா நீங்க மட்டும் தனியா போறீங்களா? அதுவும் படை வீரர்கள் இல்லாம, பாதுகாப்பு இல்லாம? அது சரியா வராதியா, நானும் உங்க கூட வரேன்யா என்று கூறினான். இல்ல அட்டூரியன், நான் மட்டும் அங்க போய் ஆதனோட சக்தி என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்க முடியும். நீ என் கூட வந்தா நிச்சயமா அங்க இருக்க பீமன் வம்சத்து ஆளுங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் அங்க இருக்க எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுத்து பெரிய மேடையில உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஆதனை எதிர்க்க தயாராக முடியாது. அதனால நான் போய் கூட்டத்தோட கூட்டமா இருந்து ஆதன் சண்டைய பாத்துட்டு வர்றேன். நம்ம ஒற்றன் அங்கதானே இருக்கான், நான் அவனுக்கு மட்டும் தகவல் சொல்லிட்டு போனா அவனும் நானும் பாத்துட்டு வந்துடுறோம், சரியா என்று கூறினார் தணிகைநாதன். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும், நீங்க பாத்து போயிட்டு வாங்க என்று அட்டூரியன் கூறிவிட்டு மற்றொரு படைவீரனை அழைத்து, நம்ம ஐயா அந்த பீமன் வம்சத்து சண்டை போட்டிக்கு போறாரு, நம்ம ஒற்றன் கிரிகிட்ட மட்டும் இந்த தகவலை சொல்லிடு என்று உத்தரவிட்டான். கணிகைநாதனும் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானார். அதற்குள் அட்டூரியனின் ஒரு படை வீரன் இந்த தகவலை ஒற்றன் கிரிக்கு தெரிவித்து விட்டான். தணிகைநாதனும் வயதான சாமானிய மனிதன் போல குதிரையில் அந்த பீமன் வம்சத்தை நோக்கி விரைந்தார். மறுபக்க மாதன் அந்த அகிலனை கொன்றுவிட்டு நடு மைதானத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனை பார்த்த மாதவன், இந்த ஆதன் என்ன சக்தி தான் வச்சிருக்கான்? இவனை பார்த்தா சாதாரணமான சக்தி வச்சிருக்கவ மாதிரி இருக்கு. ஆனா முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன இப்படி அசால்ட்டா கொள்றான். அதுவும் இல்லாம இவன் முழு சக்தியை பயன்படுத்தின மாதிரியும் தெரியலையே என்று நினைத்து ஆதனை வியப்பாகவும் கோபமாகவும் பார்த்து கொண்டிருந்தான். மாதவன் ஏன் அட்டூரியனை வியப்பாக பார்க்கிறான் என்றால், அந்த சந்திரா அகாடமி வீரர்களை யாரும் அவ்வளவு எளிதாக கொன்றதுமில்லை, கொல்லவும் முடியாது. அப்படி அவன் முயற்சி செய்தாலே அவனை சந்திரா அகாடமி வீரன் கொன்று விடுவான். ஆனால் இன்று ஆதன் அகிலனை எளிதாக கொன்றதுதான் மாதவனுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் வியப்பாக இருந்தது. ஆதன் திவாகரையும் அகிலனையும் கொன்றதற்கு பிறகு அவனது பேட்டில் பாயிண்ட்ஸ் 28,000 உயர்ந்தது. ஆதன் இந்த சண்டை போட்டி ஆரம்பித்த போது அவனது பேட்டில் பாயிண்ட்ஸ் 1000 இருந்தது. ஆனால் இப்போது சண்டை ஆரம்பித்து 4 மணி நேரமே ஆன நிலையில் ஆதனின் பேட்டில் பாயிண்ட்ஸ் 28,000 உயர்ந்திருக்கிறது தான் அனைவருக்கும் வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு ஆதன் முன்பை விட மிகவும் வலிமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் உணர்ந்தான். அவன் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து, நான் முன்னாடியே சொன்னதுக்கு இந்த அகிலனோட மரணம் ஒரு முன்னுதாரணம். இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் அவனோட நிலைமையும் இதை விட மோசமா தான் இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, அடுத்து யாரு என் கூட சண்டை போடுறதுக்கு வரீங்க என்று கேட்டான். அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரும் ஆதனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆதன் சந்திரா அகாடமியை சேர்ந்த ஒரு வீரனையே கொன்றுவிட்டான். இதில் சாதாரணமான எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபர் அவனுடன் சண்டைக்கு சென்றால் மரணம் நிச்சயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பக்கம் ஒரு மேடையில் சண்டை போட்டு வெற்றி பெற்ற ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபர் ஆதனை பார்த்து, ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ எல்லாரையும் ஒரே அட்டாக்ல கொண்டுகிட்டு இருக்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன? வாடா, நான் உன் கூட சண்டை போட தயாரா இருக்கேன்டா என்று கூறினான். அந்த நபர் 20,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் வைத்திருந்தான். இப்போது அவனது இலக்கு ஆதனை கொன்றுவிட்டு அந்த 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்களை வாங்கி முதல் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆதன் அந்த நபரை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, நீ உண்மையாதான் சொல்றியா? நீ என் கூட சண்டை போட தயாரா இருக்கியா என்று கேட்டான்.
ஆமாடா, உன்னை கொண்டுட்டு லோகேஷ் ஐயா சொன்ன 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸ் வாங்க தான் போறேன் என்று கூறினான் அந்த எக்ஸ்பர்ட் லெவல் நபர். அதை கேட்ட லோகேஷ், நம்ம அறிவிச்ச பரிசு சூப்பரா வேலை செய்யுது. அதுவும் இல்லாம இந்த ஆதனை கொல்றதுக்கு இங்க பல பேர் கோபத்தோட சுத்திக்கிட்டு இருக்காங்க போல. எப்படியோ இந்த ஆதன் செத்தானா சரி என்று நினைத்தான். அந்த கூட்டத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்தார் தணிகைநாதன். அப்போது சோமன் ஆதனுக்கு எதிரில் நிற்கும் நபரை பார்த்துவிட்டு, என்னடா சபரி, இந்த ஆளு காண்டா மிருகத்தை 1/4 கிலோ தின்னுட்டு வந்தவ மாதிரி இருக்கான். ஆளு உடம்பு வேற லெவல்ல இருக்கு, ஆனா அதே அளவுக்கு சக்தி உள்ளவனான்னு தெரியலையே என்று கூறினான். ஆமா சோமனே, நானும் இவன் அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்க்கவே இல்ல. அப்படி பாத்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இவன் சக்தி என்னன்னு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மாலுதான் 28,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்ல இருக்கான்ல, அவன் வெறும் 20,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கான் என்று கூறினான் சபரி. அச்சா, அப்படி பாயிண்ட்ஸ வச்சு மட்டும் எடை போடாதரா. ஏன்னா நம்ம ஆதன் சண்டை ஆரம்பிக்கும் போது 1000 பாயிண்ட்ஸ்ல தான் இருந்தான். அவன் இப்ப எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சு 28,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்க்கு வந்ததுனால அந்த மாதிரி எவன் வேணாலும் வரலாம். அதனால நம்ம அமைதியா பார்த்துதான் முடிவு பண்ணணும்டா என்று கூறினான் சோமன். அதை கேட்டு சபரியும் தலையசைத்து விட்டு மீண்டும் அவனுக்கு அருகில் இருந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அதை பார்த்த சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நபர் கூறியதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு சண்டைக்கு தயாரானான். அப்போது அந்த நபரும் தனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்க தயாராகும் போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. நீ வழியை விட்டு தள்ளி நில்லு தம்பி, அந்த ஆதனுக்கு சமமான வீரன் நான் தான் என்று கேட்டது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போய் அந்த நபரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் சபரியை திரும்பி பார்த்தான். அவனும் திகைத்து போய் அந்த இரண்டாவதாக வந்த நபரை பார்த்து கொண்டிருந்தான். டேய் சபரி, ஏன்டா நீ இவனை இப்படி பாத்துக்கிட்டு இருக்க என்று குழப்பத்துடன் கேட்டான் சோமன். அதை கேட்ட சபரி, டேய் சோமனே, அங்க ரெண்டாவதா வந்து ஆதன் கூட சண்டை போடுறேன்னு பேசினவன் தாண்டா இந்த சண்டை போட்டியில பேட்டில் பாயிண்ட்ஸ்ல 2வது இடத்துல இருக்க சுதர்சன். அவன் ஆதன் கூட சண்டை போடவே வரக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா இப்படி அவனே வந்து நிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா என்று கூறினான். சரிடா, அவன் 2வது இடத்துல இருக்கலாம், ஆனா அவனும் 1000 பேட்டில் பாயிண்ட்ஸ்ல இருந்து தானே வந்திருப்பான். அப்புறம் என்ன? சரி, அவனோட பாயிண்ட்ஸ் இப்ப எவ்வளவா இருக்கும் என்று சோமன் சபரியை கேட்டுவிட்டு திரும்பி அங்கிருந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனில் பார்த்தான். அங்கிருந்த மேஜிக் ஸ்கிரீனில் பவித்ரனின் பாயிண்ட்ஸ் 58,000ஆகவும் சுதர்சனின் பாயிண்ட்ஸ் 39,000ஆகவும் இருந்தது. அதை பார்த்து சோமனே திகைத்து போனான். என்னடா இவன் 20,000 25,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்ல இருப்பான்னு நினைச்சோம், இவன் என்னடா 39,000ல இருக்கான். ஆஹா, இந்த சண்டையில நம்மால என்னென்ன பண்ண போறானே தெரியலையே என்று நினைத்தான் சோமன். அப்போது அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த தணிகைநாதன் சுதர்சனை பார்த்துவிட்டு, நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் கிரி. ஏன்னா இந்த சண்டையில ஒண்ணு ஆதன் தோத்துட்டு செத்து போவான், இல்லனா ஆதனோட முழு போல என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினார். ஆமா ஆமா ஐயா, நீங்க வர்ற வரைக்கும் 5,000 10,000 பாயிண்ட்ஸ்ல இருக்க ஆளுங்க கூட ஆதன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இப்பதான் பெரிய ஆள் கிட்ட சண்டை போட போறான் ஐயா என்று கூறினான் ஒற்றன்கிரி. அப்போது சுதர்சனின் பேச்சை கேட்ட அந்த நபர் பயந்து விட்டான். அவன் தலையை உயர்த்தி அங்கிருந்த பேட்டில் பாயிண்ட் ஸ்கிரீனை பார்த்தான். அதில் சுதர்சனின் பேட்டில் பாயிண்ட்ஸை பார்த்து திகைத்து போனான். அவன் அப்போதே அந்த மைதானத்தில் இருந்து வேறு ஒரு சண்டை போடும் மேடைக்கு சென்று விட்டான். அந்த மைதானத்தின் நடுவில் ஆதனும் சுதர்சனும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி சண்டை போட்டுக் கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் நின்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த சண்டை போடும் மேடைகள் எல்லாம் பார்வையாளர்கள் மேடையாக மாறியது. அதை பார்த்த லோகேஷே வியந்தான். ஏனென்றால் ஒரு 9வது லெவல் சக்தியுள்ள நபரின் சண்டையை பார்க்க மற்ற மேடைகளில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்களே பார்க்க வந்து நின்று கொண்டிருந்தார்களே என்று. அப்போது லோகேஷிற்கு அருகில் அமர்ந்திருந்த குயிலி, இந்த போட்டியிலையாவது ஆதன் தோத்து போவானா என்று கேட்டாள். கண்டிப்பா குயிலி, ஏன்னா சுதர்ஷனோட சுத்தியல் பலத்துக்கு முன்னாடி எந்த வீரனா இருந்தாலும் அடிபணிஞ்சுதான் ஆகணும். அப்படி ஒரு மாவீரன் சுதர்சன். இதுவரைக்கும் எப்படியோ, ஆனா இந்த வாட்டி ஆதன் ஒரு மாவீரனோட சக்தினா என்னன்னு முழுசா பார்க்க போறான். அதுல அவன் தோத்து போகவும் போறான் என்று கூறினான் லோகேஷ். அதை கேட்டு குயிலி மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். ஏனென்றால் ஆதன் சாக வேண்டும் என்பது மட்டும்தான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்த மக்கள் கூட்டம் சுதர்ஷனுக்கும் ஆதனுக்கும் நடக்கப் போகும் இந்த சண்டை மிகவும் கொடூரமாக இருக்கப் போகிறது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் எந்த ஒரு நபரும் தனக்கு கிடைக்கப் போகிற 50,000 பேட்டில் பாயிண்ட்ஸை ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருப்பவன் சொல்வதற்காக விட்டுவிட்டு செல்ல மாட்டான். அப்படி அந்த நபர் சுதர்சனின் பேச்சை கேட்டு செல்கிறான் என்றால் சுதர்சனின் சக்தியை கண்டு ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபரே பயப்படுகிறான் என்பதுதான் உண்மையாகும். சுதர்சன் ஆதனை பார்த்து பேசிய முதல் வார்த்தை, நீ ஒரு மாவீரன் ஆதன், உன்னோட சக்தி ஆற்றலை பார்த்து நான் ரொம்ப வியந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா
உன்ன மாதிரி ஒரு வாரியர் லெவல் சக்தி உள்ள வீரன் இப்படி அதிசயங்கள் பண்றத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாவும் இருக்கு, கொஞ்சம் கடுப்பாவும் இருக்கு. ஏன்னா ஒரு வாரியர் லெவல் ஆளு எக்ஸ்பர்ட் லெவல் ஆளுங்களை கொல்றது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அப்படி நீ என்னதான் ஆற்றல் சக்தி வச்சிருக்கன்னு பாக்கலான்னு தான் உன் கூட சண்டை போட வந்திருக்கேன் என்று கூறினான். சுதர்சனின் அட்டாக் மிகவும் மோசமாகவும் வலிமையாகவும் இருக்கும். அவன் கண்களில் தெரியும் கோபத்திற்கு அவன் ஆதனை எளிதாக கொன்று விடுவான் என்றுதான் அங்கிருந்த மக்கள் கூட்டம் பேசிக் கொண்டிருந்தது. அப்போது மறுபக்கம் அசோகனும் அதுல்யாவும் பயிற்சியை முடித்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள். அப்போது அங்கு 3 நபர்கள் வந்தார்கள். அவர்கள் 7வது லெவல் சக்தியில் இருக்கும் நபர்கள் என்று பார்த்ததும் தெரிந்து கொண்டான் அசோகன். அசோகனும் அதுல்யாவும் 8வது லெவல் சக்திக்கு முன்னேறி இருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த மூவரில் ஒருவன் அதுல்யாவை கிண்டல் செய்தான். அதை பார்த்த அசோகனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அதுல்யா அசோகனை சண்டைக்கு அனுப்ப தயாராக இல்லை. அசோகன் சண்டைக்கு வராததை தெரிந்து கொண்ட அந்த மூவரும் மீண்டும் அதுல்யாவை கிண்டல் செய்தார்கள். அப்போது அசோகன் எழுந்து, "ஏய், உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணுவீங்க?" என்று கேட்டுவிட்டு அந்த 3 நபர்களையும் பலார் என்று அறைந்தான். அந்த 3 நபர்களும் அவர்களது சக்தியை எடுத்து ஒன்று சேர்த்து அசோகனை தாக்கினார்கள். அசோகன் முன்பை போல் இல்லாமல் இப்போது மிகவும் வலிமை வாய்ந்தவனாக இருந்தான். அசோகன் அந்த மதுரா அகாடமி நூலகத்தில் இருந்து புது சக்தியை கற்றுத் தேர்ந்திருந்தான். அந்த புது சக்தி என்னவென்றால் வாளில் இருந்து பிளேட் வரும் சக்தியாகும். அவன் அதை பயின்றதிலிருந்து பயிற்சி தான் எடுத்துக் கொண்டிருந்தானே தவிர அதை வைத்து யாருடனும் சண்டை போடவே இல்லை. அசோகன் அந்த சக்தியை படிப்பதற்கு காரணமே அவன் தங்கமணியிடம் அந்த பிளேட் சக்தியால் தான் காயப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு அசோகன் புத்தகம் எடுக்க செல்லும் போது ஆதன் சொன்னான், "அண்ணா, நீங்க எந்த புக்கு வேணாலும் எடுங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எடுக்கிற புக்கு ஒண்ணு நீங்க காயப்பட்ட ஆயுதத்தை அழிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லனா நீங்க காயப்பட்ட ஆயுதத்தையே நீங்க உங்க முதன்மை ஆயுதமா எடுக்கணும்" என்று கூறினான். அதனால் தான் அசோகன் வாளிலிருந்து வரும் பிளேட் சக்தி புத்தகத்தை எடுத்து படித்து இரவும் பகலும் எந்த ஒரு சண்டைக்கும் செல்லாமல் படித்தான். இப்போது அந்த 3 சக்தியும் வந்து அசோகனை தாக்க வந்தது. அப்போது அசோகன் அந்த சக்தியிலிருந்து தப்பித்து விட்டு, "ஷேடோ பிளேட் சக்தியே" என்று கத்தினான். அப்போது அவனது வாளிலிருந்து கூர்மையான பிளேடுகள் வந்தது. அதை பார்த்த அந்த மூவரும் அவரவர் சக்தியை வைத்து கவசம் உருவாக்கினார்கள். ஆனால் அசோகனின் பிளேட் சக்தி அந்த கவசத்தை உடைத்தெறிந்தது. அதை பார்த்த அந்த மூவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அதுல்யா 2 சக்தியில் கைதேர்ந்திருந்தால். அதில் ஒன்று வளரி வீசும் சக்தி, மற்றொன்று கோடாலி சக்தி ஆகும். அந்த மூவரின் கவசம் உடைந்ததும் அங்கிருந்து ஓடுவதற்கு ஆரம்பித்தார்கள். அப்போது அசோகன் அதுல்யாவை பார்த்து கண் காட்டினான். அதை பார்த்த அதுல்யா தனது வளரி வீசும் சக்தியை எடுத்து அந்த மூவரையும் நோக்கி எறிந்தாள். அந்த வளரி வேகமாக சென்று அந்த மூவரின் காலில் பட்டு அவர்களை தடுமாறி கீழே விழ வைத்தது. அப்போது அங்கு அசோகனும் அதுல்யாவும் வேகமாக சென்று அவர்கள் மூவரையும் எச்சரித்து அனுப்பினார்கள். அதற்கு பிறகு அசோகனின் சக்தியை அதுல்யாவும், அதுல்யாவின் சக்தியை அசோகனும் பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அசோகன் அதுல்யாவை பார்த்து, "நம்ம இன்னும் இதுல என்னென்ன ஆற்றல் சக்தி இருக்கோ அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 9வது லெவல் போய்க்கலாம் அதுல்யா, சரியா?" என்று கூறினான். அதை கேட்ட அதுல்யா, "அது இருக்கட்டும் அசோகன், நீ நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா?" என்று கேட்டாள். இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு இப்ப தெரியல, ஆனா அதனால எனக்கு தோணும் போது நான் சொல்றேன் அதுல்யா என்று கூறினான் அசோகன். அதுல்யாவும் சரி என்று சிறு புன்னகையுடன் தலையசைத்து விட்டு இருவரும் மீண்டும் சென்று அங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதனுக்கும் சுதர்சனுக்கும் சண்டை ஆரம்பிக்க இருந்தது. அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதற்குத்தான் காத்துக் கொண்டிருந்தார்கள். லோகேஷிற்கு காத்திருக்கும் சந்தோஷமான சம்பவம் என்ன? சோமனுக்கும் சபரிக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 164. சுதர்சன் தனது உடலில் இருந்து சக்தி ஆற்றலை வெளியெடுத்தான். அப்போது அந்த ஆற்றல் வெளியே வந்ததும் அங்கு ஒரு பிளாஷ் அடித்தது. அதற்கு பிறகு அவனது கைக்கு ஒரு மிகப்பெரிய சுத்தியல் வந்தது. அது மட்டுமின்றி அந்த சுத்தியலில் இருந்து ஒரு கொடூரமான சூறாவளி காற்று வந்து அங்கிருந்த மைதானத்தையே ஒரு சுற்று சுற்றி வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். "எப்பா சாமி, இந்த சுதர்சன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான், இல்லனா இவனை பார்த்து எல்லாம் பயப்படாம இருப்பாங்களா என்ன? அதுவும் இல்லாம ஒரு முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கு இவன் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கான்? சரி, அது இருக்கட்டும், இவனுக்கு முன்னாடி அந்த ஆதன் தாக்கு பிடிப்பானா இல்லையான்னு பாக்கலாம்" என்று கூறினான் கூட்டத்தில் ஒருவன். அந்த சூறாவளி காற்று சுற்றி சுதர்சனுக்கு அருகில் வரும்போது அவன் அவனது சுத்தியலை வைத்து அந்த சூறாவளியை அடித்தான். அப்போது இந்த சூறாவளி காற்று இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. அதை பார்த்த ஆதனே அதிர்ச்சி அடைந்தான். "இவன் உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான்.
ஏன்னா இவன் உடலும் சரி ஆற்றலும் சரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஆளுங்களை விட இவன் பல மடங்கு சக்தி வாய்ந்தவன்னு இவனோட ஒரே அடியிலே தெரியுது. இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று நினைத்தான். சுதர்சன் அந்த சுத்தியலை தரையில் அடித்து அந்த சூறாவளியை அடிக்கும் போது அந்த மைதானமும் அங்கு பார்வையாளர்களாக இருந்த அனைவரும் நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்து போனார்கள். சுதர்சனும் ஆதனை சண்டை போட்டு வென்றால்தான் அந்த பெரிய மேடையின் நடுவில் இருக்கும் பெரிய பரிசான டிராகன் எலும்பை வெல்லக்கூடிய பேட்டில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்ற ஒரே எண்ணம் தான் சுதர்சன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது சுதர்சன் தனது சுத்தியலை சுற்றி மீண்டும் தரையில் அடித்தான். அந்த சக்தி மிகவும் வேகமாக ஆதனை நோக்கி சென்றது. அதை பார்த்த ஆதன் சிறிதளவும் பயமில்லாமல் எதிர்த்து முன்னால் சென்றான். அப்போது அவனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அப்போது அவனை தாக்க வந்த அந்த சுத்தியலின் அட்டாக்கில் இருந்து தப்பித்தான். அதை பார்த்த சுதர்சனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்துடன் கோபமும் அதிகமானது. அப்போது அவன் தனது சுத்தியலை எடுத்து மேலே சுற்றி மீண்டும் தரையில் அடித்துவிட்டு ஷாடோ சுத்தியல் ஸ்ட்ரைக் என்று கத்தினான். அப்போது அந்த சுத்தியல் அடித்த இடம் விரிசல் விட்டது. அந்த சுத்தியல் தரையில் அடித்ததும் அதிலிருந்து வந்த சக்தி வானம் வரை சென்று மோதியது. அது மோதிய அடுத்த நிமிடம் வானத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான சுத்தியல்கள் ஆதனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை அங்கிருந்த கூட்டமே பயத்துடனும் பதற்றத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த சக்தி அவனை தாக்க வருவதை தெரிந்து கொண்டு சிறு புன்னகை செய்துவிட்டு 1000 ஈட்டி சக்தியே என்று கத்தினான். அப்போது ஆதனின் உடம்பில் இருந்து ஒரு ஆற்றல் வந்து அந்த 1000 ஈட்டிகளுடன் சேர்ந்து அந்த ஈட்டிகள் சுத்தியலை நோக்கி மிகவும் வேகமாக சென்றது. அந்த ஆயிரக்கணக்கான ஈட்டிகள் வேகமாக சென்று அந்த சுத்தியலை அடித்து நோக்கியது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவரவர் காதுகளை மூடிக்கொண்டே அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சில ஈட்டிகள் அந்த சுத்தியலை உடைத்தெறிந்தது. சில ஈட்டிகள் சுத்தியலை உடைக்க முடியவில்லை. அப்படி உடைக்க முடியாத 1-2 சுத்தியல்கள் ஆதனை நோக்கி வந்தது. அதை பார்த்த லோகேஷ், இதோட ஆதனோட கதை முடிய போது என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான். அப்போது ஆதன் தனது கையில் தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து அவனை நோக்கி தாக்க வரும் சுத்தியல்களை லைட் சக்தியோடு இணைந்து தாக்கி சுத்தியல்களை சுக்குநூறாக உடைத்தெறிந்தான். அதை பார்த்து மீண்டும் அதிருப்தி அடைந்தான் லோகேஷ். அதை பார்த்து கொண்டிருந்த சுதர்சனுக்கு ஆச்சரியத்தை விட கோபம்தான் அதிகமானது. இந்த ஆதனும் சாதாரணமான ஆள் இல்ல, இவங்கிட்ட நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று நினைத்தான் சுதர்சன். ஆதன் சுதர்சனின் சுத்தியல் சக்தியை உடைத்தெறிவதை பார்த்ததும் இப்போதைக்கு அவனது ஒரே எதிரி ஆதன் தான் என்று முடிவு செய்து விட்டான். எத்தனை சுத்தியல் வந்துச்சு, அதுல ஒண்ணு கூட வந்து ஆதனை நெருங்க கூட இல்லனா உண்மையா ஆதன் மிகப்பெரிய வீரன் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சுத்தியலோட சக்தி தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஆதன் அந்த சக்திக்கே ஈடு கொடுத்து ஆட்டம் காட்டுறான்னா இவன் பயங்கரமான ஆளாதான் இருப்பான்பா என்று கூட்டத்தில் ஒருவன் பேசிக் கொண்டிருந்தான். அதை கேட்ட அங்கு சுற்றி இருந்த மக்களும் ஆம் என்று தலையசைத்தார்கள். சுதர்சன் கோபமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த ஆதன் விளையாட்டாக அவனை நோக்கி லைட் சக்தியை வைத்து தாக்கினான். அந்த சக்தியில் இருந்து அங்குமிங்கும் தப்பித்து நின்றான் சுதர்சன். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு நின்றான். சுதர்சனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஜெய்ஜாண்டிக் சுத்தியல் சக்தியே என்று கத்தினான். அப்போது சுதர்சன் கையில் இருந்த சுத்தியல் 30 அடி உயரமாக மாறியது. அதன் சக்தியும் மிகவும் வலிமையாக மாறியது. அந்த சுத்தியலை வைத்து 50 அடி தூரத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆதனை இங்கிருந்தே அவனால் அடிக்க முடியும். அதுதான் ஜெய்ஜாண்டிக் சுத்தியலின் சிறப்பாகும். அதில் யார் சிக்கினாலும் அவர்கள் உடல் நசுங்கி இறந்து போவார்கள். அந்த சுத்தியலை சுதர்சன் ஓங்கி ஆதனை அடிக்க வந்தான். அதை பார்த்து சோமன் பேரதிர்ச்சி அடைந்தான். ஏடா சபரி, இந்த ஆளே 6 அடி இருக்கான், ஆயுதம் 16 அடிக்கு மேல இருக்கு, இத வச்சு அடிச்சானா நம்மால் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாதரா என்று கூறினான். ஆமா சோமனே, எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. ஆத வேற எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாம அப்படியே நின்னுட்டு இருக்கானே என்று கூறினான் சபரி. ஒரு பக்கம் இருவரும் பதட்டத்தில் பார்த்து கொண்டிருக்க, மறுபக்கம் தணிகைநாதனும் ஒற்றனும் அந்த சம்பவத்தை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயா, இந்த அட்டாக்ல ஆதன் தப்பிக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் ஒற்றன் கிரி. ஆமா கிரி, இந்த அட்டாக்ல சாதாரணமா தப்பிக்க முடியாது. இது எந்த பக்கம் அந்த எதிரி ஓடினாலும் தேடி போய் அடிக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த அட்டாக்கோட ஆதன் கடம் முடிஞ்சது என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்டு ஒற்றன்கிரியும் சந்தோஷமாக அங்கு மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அந்த சுத்தியலை பார்த்துவிட்டு பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியே என்று கத்தினான். அப்போது அவன் அந்த சக்தியை பயன்படுத்தி காற்றில் மேலே பறந்தது மட்டுமின்றி அவன் அதிலிருந்து கிடைக்கும் வேகத்தையும் வைத்து அந்த சுத்தியலை கீழே விழுவதற்குள் ஆதன் சுதர்சனுக்கு முன்பு நின்று கொண்டிருந்தான்.
அதை பார்த்து சுதர்சன் பேரதிர்ச்சி அடைந்தான். நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த என்று பதட்டத்துடன் கேட்டான். அப்போது ஆதன் தனது சக்தியை கையில் எடுத்து சுதர்சனின் நெஞ்சிலே வைத்தான். சுதர்சன் அந்த சக்தியை தாக்கு பிடிக்க முடிந்தது. ஆனால் அவனால் அதை நெடுநேரம் தாங்க முடியவில்லை. ஆதன் அந்த சக்தியை சுதர்சன் நெஞ்சில் வைத்துக் கொண்டே முன்னால் சென்றான். சுதர்சன் 2 அடி பின்னால் வைத்து சென்றான். அதை பார்த்த கூட்டத்தினர், ஆதன் இந்த போட்டியில ஜெயிக்கிறானோ தோக்குறானோ, ஆனா சுதர்சன கதிகலங்க வச்சுட்டான்பா. என்னதான் இருந்தாலும் ஆதன் ஒரு வாரியர் லெவல் மாஸ்டர்னே சொல்லலாம் என்று கூட்டத்தில் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு பேசிக் கொண்டிருந்த நபர்கள் மட்டுமல்ல, ஆதனை முதலில் ஏளனம் செய்தவர்கள் கூட ஆதனை பார்த்து பிரமித்து போனார்கள். அதை பார்த்து சுதர்சனுக்கு மிகவும் சங்கடமாகவும் ஆதன் மீது கோபமாகவும் இருந்தான். ஆதன் தனது சக்தியை வைத்து தாக்கிக் கொண்டே சுதர்சனை பின்னால் தள்ளிவிட்டான். அப்போது சுதர்சன் அவனது சுத்தியலை மேலே தூக்கி அடிக்காமல் அப்படியே கீழ் நோக்கி தாக்கினான். அதை பார்த்த ஆதன் அந்த சுத்தியலை நோக்கி முன்னேறினான். அதனால் அவனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டது. அதன் பாதுகாப்பு சக்தி கொண்டு அந்த சுத்தியலில் இருந்து தப்பித்தான் ஆதன். அந்த சுத்தியில் சுற்றி வந்து ஆதனின் சக்தியை உடைத்தெறிந்தது. அதை உடைத்த சந்தோஷத்தில் சுதர்சன் திரும்பி ஆதனை பார்க்கும்போது ஆதன் தனது லைட் சக்தியை வைத்து சுதர்சனை தாக்கினான். அது திடீரென்று வந்ததால் சுதர்சனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தனது கையை உயர்த்தி பாதுகாப்பு கவசம் என்று சத்தமிடுவதற்கு முன்பு அந்த லைட் சக்தி வந்து அவனது கை மணிக்கட்டு எலும்பை உடைத்தது. அதனைத் தொடர்ந்து ஆதன் குரங்கு குத்து சக்தியை வைத்து தாக்கினான். அப்போது அதுவும் அதைவிட அதிவேகமாக வந்து சுதர்சனின் வயிற்றில் குத்தியது. வேறு ஒரு வீரனாக இருந்திருந்தால் வாயில் ரத்தம் வர 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்திருப்பான். இவன் சக்தி வாய்ந்தவன் என்பதால் வலி மட்டும்தான் இருந்தது, ஆனால் எந்த ஒரு காயமும் இல்லை. அப்போது அதை பார்த்த தமிழ்வாணன், இந்த ஆதன் என்ன அடுத்தடுத்து சுதர்சனை அடிச்சுட்டே இருக்கான். நான்லாம் ஆதன் சுதர்சனை சமாளிக்கிறதே கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கான். உண்மையா ஆதன் ஒரு சக்தி வாய்ந்த மாவீரன் தான் என்று நினைத்தான். மறுபக்கம் தணிகைநாதனும் ஒற்றன் கிரியும் ஆதனின் சக்தியை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் ஆதன் அந்த பெரிய சுத்தியலில் அடிபட்டு இறந்து விடுவான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்து சுதர்சனையும் வலுவாக 2 அடி அடித்து விட்டான் என்பதுதான் அவர்களது அதிர்ச்சிக்கு காரணமாகும். அங்கிருந்த மக்கள் ஆதனை பார்த்து ஒரு விஷயம் தெரிந்து கொண்டார்கள். ஆதன் வேகத்திலும் சரி, உடல் அளவிலும் சரி, ஆற்றல் அளவிலும் சரி, சக்தி அளவிலும் சரி, தன்னை எதிர்த்து நிற்கும் எதிரியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருக்கிறான். அப்படி இருக்கும் ஆதனை யாரால் தான் வீழ்த்த முடியும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சபரி சோமனை பார்த்து, மச்சான் என்கிட்ட உண்மையை சொல்றா, ஆதன் உண்மையாலுமே 9வது லெவல் சக்தியில தான் இருக்கானடா. சத்தியமா இப்படி ஒரு வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன நான் பார்த்ததே இல்ல மச்சான். இவன் எக்ஸ்போர்ட் லெவலுக்கு எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோ, இவனெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது மச்சான் என்று கூறிவிட்டு அந்த பக்கம் இருந்த பவித்ரனின் ஆதரவாளனை பார்த்து, டே சோடா புட்டி, பாத்தியாடா என் நண்பனோட சக்திய, இரு முழுசா சண்டை முடியட்டும், உன்னை அடிச்சு அப்பள மாதிரி நொறுக்கிறனா இல்லையான்னு பாரு என்று கூறினான். அதை கேட்டு சற்று பதட்டமடைந்தான் பவித்ரனின் ஆதரவாளன். அதை கேட்ட சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெரிய மேடையில் அமர்ந்திருந்த லோகேஷிற்கு ஆதன் மரணிப்பான் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. அவன் கோபத்தில் ஏதும் செய்ய முடியாமல் அங்கு மேடையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் இருந்த குயிலி தன்னைத்தான் ஆதன் எளிதில் வீழ்த்தி விட்டான். இன்று இந்த போட்டியில் வைத்து அவனை சித்திரவதை செய்து கொன்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டுதான் அந்த பெரிய மேடையில் ஏறி திமிராக அமர்ந்திருந்தாள். ஆனால் இப்போது இங்கு நடப்பதை பார்த்த பிறகு ஆதன் தன்னிடம் மட்டும் எளிதாக ஜெயிக்கவில்லை, அவனோடு சண்டை போட வரும் அனைத்து வீரர்களையும் எளிதாக ஜெயித்து விடுகிறான் என்று விரக்தியில் அமர்ந்திருந்தாள். ஆதன் சுதர்சனை பார்த்து, என்னடா நீ வந்து என் கூட சண்டை போடுறேன்னு சொல்லும் போது என்ன கொன்றுவேன் எல்லாம் சொன்ன, இப்போ இப்படி அட்டாக் பண்ணாம இருக்க, கை ரொம்ப வலிக்குதா என்று கிண்டலாக கேட்டான். சுதர்சனுக்கு அதை கேட்டு கோபம் மேலும் அதிகமானது. அவனது கைவலியும் வயிறு வலியும் அவனால் தாங்கவே முடியவில்லை. அவன் முகமெல்லாம் வலியில் சிவந்து போனது. ஆதனின் தாக்குதலின் தாக்கம் அவனால் எதுவும் பேச முடியாத அளவிற்கு செய்தது. அத்துடன் அவன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். சுதர்சன் நடுங்குவதை பார்த்த ஆதன், நீ எல்லாம் வலிமையான ஆள் இல்லையா, கால கொடுமடா, இதுல நீ என்ன கொல்ல போறேன்னு சவால் வேற விடுற இல்லையா என்று சிரித்துக் கொண்டே கேட்டுவிட்டு, நீ முதல்ல பேசினதும் இப்ப பேசினது மட்டும் யோசிச்சு பாரு, உனக்கே சிரிப்பு வரும் என்று கூறிவிட்டு சிரித்தான். அப்போது சுதர்சனும் ஏதும் பேசாமல் ஆதனை பார்த்து கொண்டு வழியில் துடித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் குரங்கு குத்து சக்தி மேக்சிமம் என்று கத்திவிட்டு அவனை நோக்கி கையை காட்டினான். அந்த குத்து சக்தி அதிகமாக வந்து மீண்டும் சுதர்சனின் வயிற்றில் குத்தியது.
இந்த முறை சுதர்சன் 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவன் வாயில் இருந்து ரத்தம் வந்தது. ஆனாலும் அதை துப்பிவிட்டு எழுந்து நின்றான். இப்போது சுதர்சன் கண்களில் ஆதனை பார்த்து பயம் இருந்தது நன்றாக தெரிந்தது. அதை பார்த்த தணிகைநாதன், இங்கு நடக்கிறதுலாம் என்னால நம்பவே முடியல. இது என்ன கிரி, இப்படித்தான் ஒரு சண்டையில நடந்துகிட்டு இருந்துச்சா என்ன என்று கோபமாக கேட்டார். ஆமையா, இதே மாதிரிதான் எல்லா சண்டையிலயும் நடந்துச்சு. ஆனா இந்த சண்டை தான் இவ்வளவு நேரம் நடக்குதுயா. இதுக்கு முன்னாடி நடந்த சண்டைலாம் ஆதன் ஒரே அடியில அந்த எக்ஸ்பர்ட் வீரனை அடிச்சு கொன்றுவாயா என்று கூறினான் ஒற்றன்கிரி. அதை கேட்டுவிட்டு ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார் தணிகைநாதன். இவனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? இவன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா கூட இல்லையே. இந்த ஒரு மாசத்துல இவ்வளவு சக்தி இவன் எப்படி கத்துக்கிட்டான்? இது என்னால நம்பவே முடியலையே என்று நினைத்து குழம்பினார். ஆதன் மீண்டும் அவனது குரங்கு குத்து சக்தியை வைத்து சுதர்சனை தாக்கினான். அந்த சக்தி முன்பை விட இப்போது மிகவும் வேகமாக சென்று சுதர்சனை அடித்தது. அதிலிருந்து தப்பிக்க சுதர்சன் முயற்சி செய்தான். இருப்பினும் அந்த குரங்கு குத்து சக்தி வேகமாக வந்து சுதர்சனின் நெஞ்சிலேயே குத்தியது. இந்த முறை சுதர்சன் பறந்து சென்று அங்கிருந்த பெரிய மேடையில் அடித்து கீழே விழுந்தான். அந்த பெரிய மேடையே சற்று விரிசல் ஏற்பட்டது. அதை பார்த்த அங்கிருந்து மக்கள் அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். அங்கு ஒரு பக்கம் சோமன் சபரி இருக்கும் இடத்தில் ஆதனை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். லோகேஷ் தனது இருக்கையில் இருந்து எழுந்து வந்து சுதர்சனை பார்த்துவிட்டு ஆதனை பார்ப்பதற்குள் ஆதன் பறந்து வந்து சுதர்சனின் தலையை மிதித்து நின்றான். அப்போது சுதர்சன் மீண்டும் வாயில் இருந்து ரத்த ரத்தமாக துப்பினான். ஒரு 9வது லெவல் சக்தியில் இருக்கும் நபர் போட்டியின் 2வது இடத்தில் இருக்கும் ஒரு நபரை அலற விடுகிறான் என்றால் அங்கிருந்த மக்கள் யாராலும் நம்பவே முடியவில்லை. அப்போது சுதர்சன் ஆதனை பார்த்து, என கொன்றாத ஆதன் என்று கெஞ்சினான். அதை பார்த்த லோகேஷின் தலையில் இடி விழுந்தது போல உணர்ந்தான். ஏனென்றால் ஒரு முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபர் ஒரு 9வது லெவல் சக்தியில் இருக்கும் நபரை பார்த்து உயிர் பிச்சை கேட்பது இத்தனை வருடத்தில் அவன் முதல் முறையாக பார்க்கிறான். அது மட்டுமின்றி எப்போது ஆதன் சுதர்சனின் தலையில் காலை வைத்து நின்றானோ அப்போதே சுதர்சனின் நம்பிக்கை உடைந்து போனது. அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே விஷயம் தன்னை ஆதன் கொன்றுவிடக் கூடாது என்பதுதான். அங்கு நடப்பதை பார்த்த சோமன், அங்க பாரு சபரி, இந்த சண்டை போட்டியில 2வது இடத்துல இருக்க சுண்ணாம்பு மூஞ்சி சுதர்சன ஆதன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குதுல என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட சபரி, ஆமா ஆமா, அப்புறம் இந்த சண்டையில நம்மால ஜெயிச்சிட்டான்ல, இப்போ அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆதனுக்கு தானே வரும். அப்போ ஆதன் 67,000 பேட்டில் பாயிண்ட்ஸ்க்கு வந்துருவான். அதுக்கப்புறம் பீமன் வம்சத்தை ஆளுங்க ஆதனை எதுவுமே பண்ண முடியாதுல என்று சந்தோஷமாக கூறினான். அதை கேட்டு சோமனும் சபரியும் அந்த பார்வையாளர்கள் இடத்திலேயே நடனமாடி கொண்டிருந்தார்கள். ஆதன் அதை திரும்பி பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு அப்படியே திரும்பி சுதர்சனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் சுதர்சனை மன்னிப்பானா? ஆதன் அடுத்து செய்ய போவது என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?